ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம படிக்க போற புக் பேரு ஹஃப்கின், written by Pip Johns and Alice Wong. Grant's garden had a swing and green trees with pink flowers. The best thing was Gus was Hufkin. So, இங்க இருக்க குட்டி பையன் பேரு கஸ் அண்ட் இது அவங்க கிராண்ட்மா. அப்போ அவங்க கார்டன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் திங்ஸ் என்னன்னா, அங்க இருந்த ஃப்ளவர்ஸ், அப்புறம் இவனுக்கு அது ஹஃப்கின்ஸ் முள்ளம்பன்றி. Hufkin is my sweet animal pal. I see her in my garden at night. அப்போ உங்க பாட்டி சொன்னாங்க, ஹஃப்கின் வந்து என்னோட ஃப்ரெண்ட், அனிமல் ஃப்ரெண்ட். அவளை நான் எப்பவுமே என்னோட கார்டன்ல நைட் டைம்ல பார்ப்பேன் அப்படி சொல்றாங்க. அப்போ கஸ் கேக்குறான், கேன் we feed her milk? நாம் அவளுக்கு பால் தரலாமா? Milk isn't good for Hufkin. She needs a plain drink. மில்க் அஃப்கின்க்கு நல்லது கிடையாது. அவளுக்கு ஒரு பிளெயினான ட்ரிங்க் தேவை, தண்ணி மாதிரி தேவை. Gran added 3 spoonfuls of cat food to a dish. As an extra, we can add a scoop of grain too. அப்ப அவங்க பாட்டி கேட் ஃபுட்டை வந்து அவங்களோட பவுல்ல வச்சாங்க, ஆட் பண்ணாங்க. அது இல்லாம நம்ம எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கிரெயினையும் போடலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. That night, Hufkin was chomping and snorting in Grant's garden. அப்போ அன்னைக்கு நைட்டு ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக ஹஃப்கின் அங்கே வந்துச்சு. அப்போ கஸ் எப்படி எட்டி பார்க்குறான் பார்த்தீங்களா? Gus kept back and did not approach. He greeted Hufkin with a grin. தூரத்துல இருந்து பார்த்து அழகா ரசிச்சு சிரிச்சிட்டு இருந்தான். அதை வந்து கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணல அவன். நல்ல விஷயம் இல்ல? டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அது ஓடிருமே. That one morning Grant said, "It's winter, so Hufkin must sleep until spring." கஸ் தூங்கி எந்திரிச்சு வர்றப்போ அவங்க பாட்டி ஒரு குட்டி வீடு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க வீடு கேட் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா வந்து தூங்கிட்டு இருக்கு. அப்போ பாட்டி சொன்னாங்க, வின்டர் வந்துருச்சு, ஸோ ஹஃப்கின்க்கு வந்து தூங்குறதுக்காக ஒரு நல்ல இடம் வேணும் ஸ்ப்ரிங் வரைக்கும்னு சொன்னாங்க. Grant put Hufkin's nest between the shed and tree. They spotted Hufkin creeping in there in the moonlight. அப்போ கிரானும் கஸும் எங்க பார்த்தாங்க அவங்களோட நெஸ்ட்டை? ட்ரீக்கும் ஷெட்டுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல வச்சாங்க. அப்போ நைட் டைம்ல அவங்க எட்டி பார்க்குறாங்க. அந்த ஹஃப்கின் வந்து வெளிச்சத்துல அதுக்குள்ள ஓடி போறத பார்க்குறாங்க. All winter, Gus was helpful to Grant by painting, clearing up and sweeping. It was fun. கஸ் வந்து அவங்க கிராண்ட்காக வின்டர் டைம்ல நிறைய ஹெல்ப் பண்ணானா. என்னென்ன பண்ணா? பெயிண்டிங் பண்ணா, ஸ்வீப்பிங் பண்ணா, எல்லாத்தையும் கிளீன் பண்ணா. அதுக்கப்புறம் மார்ச் வந்துருச்சு. In March, the spring flowers were back. So was Hufkin. Start அப்படின்னு சவுண்டு போடுது. அப்போ வின்டர் ஃபுல்லா தூங்கிட்டு ஹஃப்கின் பிங்க் ஃப்ளவர்ஸ் திருப்பி கார்டன்ல வர்றப்போ வெளியே வந்துச்சு. அவ்வளோதான் முடிஞ்சது. கிராண்ட்ஸ் கார்டன்ல என்னெல்லாம் ஆச்சுன்னு அழகா பிக்ஸ் போட்டிருக்காங்க. ஹஃப்கின் தூங்குது, சாப்பிட்டுது, படுத்துக்கிட்டு இருக்கு, இங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. Bye kids.